என்னக்கா பண்ணுறீங்க? தண்ணி கொதிக்குது. இல்லை என்ன இப்போ என்ன செய்ய போகிறீங்க? கோதுமை மாவு களி செய்ய போகிறேன். எந்த அதில் செய்ய போகிறீங்களா? கோதுமை மாவில் களி. தண்ணி கொதிக்குது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சுட தண்ணி வந்து கொதிக்குதா? ஆமாம். உப்பு ஃபஸ்ட்டு போட்டுருமா? மாவு இப்போ அப்படியே போட்டுன்னு நான் செய்வேன். மாவு அளந்து வச்சுருக்கிறீங்களா? ஆமாம். எங்கே மானத்தை எடுத்து காட்டுங்க. அது ஒரு மான அளவா? தண்ணி தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். மாவுக்கு ஏற்ற மாதிரி 2 மான தண்ணி கொட்டி அந்த மாதிரி கலர்னு இருக்குங்களா? இல்லை ஆமாம். இந்த மாதிரி கலர்னு இருந்தால் ஏது அப்புறமா சொல்கிறேன். எடுத்துருப்பா கொஞ்ச நேரம். இந்த மாதிரி கலர்னே இருக்கணுமாக்கா? ஆமாம் ஆமாம். இப்போ எடுத்து கீழே வச்சுக்கணும். அது மேலே இருந்து கொதிக்க தேவையில்லைங்களா? இந்த மாதிரி கலர்னு இருக்கணுமாக்கா? எவ்வளோ நேரம் கிளறணும்? நம்மளுக்கு உருண்டை சேர்ற வரைக்கும். கிளறா முட்டை மாவு மாவாக இருக்காதா? இது இன்னும் கெட்டியான நல்லா இருக்காதா? கெட்டியாக இருந்தால் புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கோதுமை மாவில் பண்ணால் தான் நல்லா இருக்குங்களா? இல்லை ஆரி மாவில் பண்ணால் நல்லா இருக்காதா? ரெண்டுமே நல்லாயிருக்கும். விடாமல் அந்த மாதிரி கிளறினே இருக்குங்களா? எல்லாம் கட்டி விழுந்துடும். ஆமாம். சில பேருக்கு இந்த மாதிரி வேணும் குழம்புலன்னு, சில பேருக்கு கெட்டியாக இருந்தாலே சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிட்டு ஆயா என்ன பண்ணுது? ஆயா என்ன பண்ணுது? களி செய்யுது. களி செய்யுதா? களி சாப்பிட்றீங்களா? களி சாப்பிட்றியா? சோறு களி மட்டுமா? இன்னும் கெட்டியாகுமாக்கா? அவ்வளோதான். அழிச்சு இன்னொரு அழி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துக்கலாம். என்ன சாமி? தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறதாக்காது. ஒரு உருண்டைக்கு அந்த அளவுக்கு. களி சாப்பிடலாமாப்பா? நீ சாப்பிட்றியா? இது எந்த குழம்பு சாப்பிட்டா கரெக்டாக இருக்குங்க? இதுக்கு கறி குழம்பு, சட்னி, கீரை குழம்பு. களிக்கா? களி, கறி, கீரை குழம்பு, சட்னி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்.
ஏப்பா மொத்தம் 3 உண்டை வந்துருக்குதா? ஓ சரி இதாம்மா அவ்வளோதானாக்கா? களி காட்டிடுங்க. ம் அங்கேயும் காமிச்சிடு. ம் இது எங்கள் தம்பி. சரி களி சாப்பிட்லாமா? இந்த களி வந்து எங்கள் தம்பி சாப்பிடுவான். சாப்பிட்டு எங்கள் தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லுவான். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியா? ஆமாம், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய் சொல்லிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. என்னம்மா அது? கோதுமை களியும் சிக்கன் ஃப்ரை பண்ணுது. சிக்கன் ஃப்ரை பண்ண மாதிரி குழம்பு வச்சது. சிக்கன் குழம்பா? இதுக்கு டேஸ்ட் ஆக்கும். அப்படி சொல்லு. இது ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட் ஆக்கும். சரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.